நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். ஒவ்வொரு பங்குனி மாதத்துலேயுமே பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஷ்டமத்தில் தான் இருப்பார். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவரோட ராகு சேர்ந்துருக்கார். இந்த பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அதே நேரத்தில் கேது பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கார். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணணுன்னா காசு பணத்தை குறைக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார், அதுவும் பகையோடு போய் மாட்டிக்கிட்டார். போதாத குத்தத்துக்கு ஏற்கனவே தனம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, குடும்ப உறவுகளை குறிக்கக்கூடிய இடத்துல, வாக்கை குறிக்கக்கூடிய இடத்துல கேது போய் உட்காந்துருக்காரு. அப்போ சுத்தமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காசு பண வரவு செலவு இருக்கும். கையில் ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபா செலவானால் தான் அடுத்த 10 ரூபா வரும். எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. எதை செஞ்சாலும் அதில் ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். திறமை மிக்கவர்கள் எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருந்தும் கூட நம்மளால் அவங்கள பயன்படுத்த முடியாது. அவங்க மேலெலாம் தப்பு சொல்ல முடியாது. அடுத்தவங்க ஒன்று சொன்னால் நம்ம மனசு கேட்காது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே தான் ராஜான்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ அங்கே ராகுவோட போய் சூரியன் உட்காந்துக்கிட்டதால் எதையுமே அந்த நான் தான் ராஜான்னு முடிவெடுக்க முடியாது. அடுத்தவன்கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு மனசு ஒவ்வாது. நம்ம யார், எவ்வளோ பெரிய ஆள், இன்னொருத்தன்ட்ட போய் நம்ம நிற்கிறதா, இன்னொருத்தன்ட்ட போய் ஆலோசனை கேட்குறதா, நம்ம ஊருக்கே யோசனை சொல்லக்கூடிய ஆளுங்களாச்சே அப்படிங்கிற அந்த ஒரு கித்தாப்போடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அதோட இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தோட முதல் நாள்லேயே ராசிக்கு 7வது வீட்டில் ஏற்கனவே கண்ட சனி அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 7வது வீட்டில் போய் சனியோட செவ்வாயும் உட்காந்துக்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கைகளோட விளைவாக வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும். சப்தமாதிபதி சனியோடு செவ்வாய் இணைகிறாரு அப்படிங்கிறப்ப குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் கொடுக்கும். அரசு வழி பிரச்சனை தலை தூக்கும். உங்களோட முன்னேற்றத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இதை ஒன்று கடைப்பிடிச்சாலே மேலே சொன்ன எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடலாம். அதாவது 10 ரூபா வருது அப்படின்னா நோவாமல் பையில் வச்சுக்கிங்க. 10 ரூபா செலவு பண்ணுறீங்களா, நோவாமல் செலவு பண்ணிடுங்க. நம்மளோட வரவு செலவு என்ன, நம்ம வேலையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, இல்லை குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுது, மீதி எவ்வளோ இருக்குது, நம்மள்ட்ட எவ்வளோ நகை நட்டு இருக்குது, செஞ்சிற தொழிலேருந்து என்ன வருமானம் வருது, இது எல்லாத்துலேயுமே ரகசியத்தை காப்பாற்றணும். அதெல்லாம் இல்லை நான் அப்படி இப்படி அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பந்தா பேசிக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் கூடுமான வரைக்கும் ரகசியங்களை காப்பாற்றிங்க. குறிப்பாக வேலைக்கு போகிற சிம்மராசி பெண்கள் குடும்ப விவகாரங்களை வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டையும் பகிர்ந்து வேண்டாம். அதுமாரி ஆண்கள் தங்களோட வருமானம் குறித்து யார்கிட்டையும் பகிர்ந்து வேண்டாம். குடும்ப விஷயங்கள் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, ஆஃபீஸ் விஷயம் வந்து குடும்பத்துக்கு வரக்கூடாது. என்ன பிரச்சனைனாலும் அங்கேயே அதோடு முடிச்சுக்கிட்டு வந்துடணும். கொஞ்சம் லேசாக கடன் சுமை அப்படிங்கிறது தலை தூக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்கரமடைகிறார். அதாவது ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான
புதன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீசத்தில் இருக்கார், இப்போ வக்கரமும் அடைகிறாரு. இந்த பொருளாதார பற்றாக்குறை, உறவுகள், பகை அப்படிங்கிறதெல்லாம் இவர் கொடுத்தாலும் கூட சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். ஏன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. ராசிக்கு அதிபதியான சூரியனோட புதன் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு 7வது வீட்டில். அப்படிங்கிறப்ப மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ மனைவிக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தான். வீட்டில் ஒருத்தர் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ 2 பேர் சம்பாதிக்கிறேன். என்னங்க அஷ்டமஸ்தானத்தில் போய் இது நடக்குது, இப்படி நடக்குங்கிறீங்களே அப்படிங்களாம். ஆனால் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். புத ஆதித்ய யோகம் மட்டும் இல்லை, சுக்கிரனும் 19ஆம் தேதி போய் தன்னோட உச்ச வீடான மீன ராசியில் அஷ்டமத்துக்கு போகிறாரு. புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு, நீசபங்க ராஜ யோகத்தையும் கொடுக்குறாரு. இதனால் அஷ்டமத்திலேயே கூட்டு கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட நீங்கள் பட்ட பாட்டுக்கு பலன் கிடைச்சிரும். நல்ல மனிதர்களோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறது மாறும். எது எப்படி இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரி போடா, இதெல்லாம் தான் இருக்கேன் நம்மக்கிட்ட, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேருக்கு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதுமாரி சில புது வங்கிகளில் வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உறவுகளுக்குள்ள நிறைய விருந்து விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். உறவுகளோட கூடி அதிக நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க. அப்படிங்கிறதால இந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு கிடைக்கும். அதாவது தனக்கு ஒன்றுன்னா கூட நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது, அடுத்தவனுக்கு ஒன்றுன்னா ஓடி 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 செய்கிறது. இந்த மாதிரி செய்கிறதால மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அவரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாண்டா அப்படின்னு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த ஒரு நிலை இருந்தாலும் கூட, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது கூடுனாலும் கூட அதுக்குண்டான வருமானம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. அதோட மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள், படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்வி சாராத பிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு ஓவிய போட்டி, ஒரு இலக்கிய போட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கிட்டு பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது போட்டி கீட்டி நடந்தது கலந்துக்கிட்டிங்கன்னா பரிசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பரிபூர்ணமாக இருக்குது. அதோட ராசிக்கே குருவோட பார்வை இருக்குது, இதை மறுத்தரவே முடியாது. குரு பகவானோட அருள் பார்வை ராசியில் இருக்குது. குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த மாதத்தில் வேலை செய்யும். அதோட குரு பார்வையும் இருக்கிறதால புது வண்டி வாகனம் வாங்கலாம். சைக்கிளில் போனவங்களுக்கு பைக்கு, பைக்கில் போனவங்களுக்கு காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்கவுங்க வசதிக்கு தக்கன ஒரு வாகன யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதோட மாதம் முழுக்க அஷ்டமத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இது அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்குது. இது கொஞ்சம் நல்லதில்லை. ராசிநாதனோட ராகு சேரும்போது எதா இருந்தாலும் ஒரு சாதாரணமாக இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிற விஷயம் கூட 2 நாள் இழுக்கும். கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறத இருக்கும். குறிப்பாக உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு 30 நாளைக்கு இந்த பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம கொஞ்சம் உணவு முறையெல்லாம் மாற்றிக்கணும். எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிசம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் கொடுக்காது. வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகம்னு 3 அற்புதமான யோகம் இருக்குது. இப்போ தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் அரசு காரியங்கள் ஏதாவது பாக்கி ஈக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை சரியாக கடைப்பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்போ அன்னதானம் பண்ணுங்கள். பங்குனி உத்திர தினத்தில் முருகப்பெருமானை வணங்குங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.